பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்கு தயாரானாங்க. பீஷ்மர் கௌரவ படைகளை முறைப்படி அணிவகுக்க ஆரம்பித்தார். ரெண்டு தரப்பிலும் யாரை நிச்சயமாக எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவாச்சு. பீஷ்மர் கௌரவ படையில் சிறந்த வீரர்கள் யாருங்கிற பட்டியலையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். பல பேரை சிறந்த வீரர்களாக வர்ணித்த பீஷ்மர் கர்ணனோட மகனை கூட அந்த பட்டியலில் சேர்த்தாரு. ஆனால் கர்ணனை மட்டும் சேர்க்கவே இல்லை. அவர் துரியோதனன்கிட்ட என்ன சொன்னார்னா, துரியோதனா, உன்னோட உயிர் நண்பனான கர்ணன் எப்போதுமே யுத்த விருப்பம் கொண்டவனாக தான் இருக்கான். பாண்டவர்களோடு உன்னை போர் செய்ய ரொம்பவும் தூண்டியவன் அவன்தான். ஆனால் மனசில் கர்வம் கொண்டவங்கிறதுனாலையும் தன்னையே புகழ்ந்து கொள்பவன்கிறதுனாலையும் அவன் இழிவடைந்தவனாகிறான். அது மட்டும் இல்லை, பிறக்கிறப்பவே உடன் பிறந்த கவச குண்டலங்களை விட்டு விட்டவன் அவன். பரசுராமரோட சாபமும் அவனுக்கு சேர்ந்திருக்கு. அதனால் அவனை மிக சிறந்த வீரர்களோட பட்டியலில் என்னால் சேர்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டாரு. பீஷ்மர் இப்படி சொன்னதை கேட்ட கர்ணன் வெகுண்டெழுந்தான். துரியோதனா, பீஷ்மர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ள போவதே இல்லை. பீஷ்மர் வீழ்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் அர்ஜுனனை எதிர்த்து யுத்தமே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படியா பீஷ்மரும் கர்ணனும் மோதிட்டதை பார்த்த துரியோதனன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேருமே எனக்காகத்தான் யுத்தம் செய்ய போகிறீங்க. அதனால் ரெண்டு பேரும் மனசு விட்டு ஒரே மாதிரி சிந்திக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் பீஷ்மர்கிட்ட பாண்டவர்கள் தரப்பில் இருக்கிற வீரர்களை பற்றின விவரங்கள் என்ன அப்படின்னு கேட்டான். அதை சொல்லிகிட்டே வந்த பீஷ்மர் சிகண்டியோட பிறப்பை பற்றி வர்ணிச்சார். தன்னை கொல்லறதுக்காகவே சிகண்டி பிறந்திருக்கிறா அப்படிங்கிறத சொல்லிட்டு பீஷ்மர் என்ன சொன்னார்னா, துரியோதனா, சிகண்டியோட பிறப்பு ரகசியம் எனக்கு தெரியும். அவன் பெண்ணாக பிறந்து ஆணுருவம் எய்தியவன். யுத்த காலத்தில் நான் அவனை எதிர்த்து போர் செய்ய மாட்டேன். ஏன்னா ஒரு பெண்ணோடு யுத்தம் செய்கிறது வீரனுக்கு அழகல்ல அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா துரியோதனன் எவ்வளவு நாட்களில் பாண்டவர் படையை அழிக்க முடியும்னு பீஷ்மரை பார்த்து கேட்டான். தன்னால் 1 மாதத்தில் அதை செய்ய முடியும்னு பீஷ்மர் பதில் சொன்னார். இதே கேள்வியை துரோணரிடமும் துரியோதனன் கேட்டப்ப அவரும் பீஷ்மர் போலவே தன்னாலும் 1 மாதத்தில் அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். கிருபர் 2 மாதத்தில் சாதிக்க முடியும்னு சொன்னார். 10 தினங்களில் செய்வதா அஸ்வத்தாமா சொன்னான். ஆனால் கர்ணனோ 5 தினங்களில் பாண்டவர் படையை முழுமையாக அழிப்பதா சொன்னான். இதையெல்லாம் ஒற்றர்கள் மூலமாக அறிந்த தர்மன் ரொம்பவுமே கவலைப்பட்டான். அர்ஜுனன் அவனுக்கு தைரியம் மூட்டினான். இதுக்கப்புறமா பாண்டவர் படைகளும் கௌரவர் படைகளும் போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டுச்சு. யுத்தம் ஒன்றையே குறிக்கோளாக வச்சுட்டு 2 படைகளும் குருஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்போ பீஷ்மர் போர் விதிமுறைகளை பற்றி சொன்னார். அது என்னென்னா, கையில் ஆயுதம் இல்லாத ஒரு வீரன் மறுபடியும் ஆயுதம் ஏந்துற வரைக்கும் அவனை எதிர்த்து போர் செய்யக்கூடாது. அடுத்ததாக, போரில் காயம்பட்டு போர்க்களத்திலிருந்து வெளியேறிய வீரனை தாக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் காயமடைந்த வீரனை காப்பாற்றுற போர் வீரனையும் எதிர்த்து போர் செய்யக்கூடாது. போரிடாத வீரனை தாக்கக்கூடாது. கதிரவன் உதயத்திலிருந்து மறையிற வரைக்கும் மட்டும்தான் போரிடணும். கதிரவன் மறைந்ததுக்கு அப்புறமா போரிடக்கூடாது. போரில் சரணடைந்தவர்களை கொல்லாமல் போரில் வென்றவர்கள் அவங்கள காப்பாற்றணும். மகாரதர்களுடனும் காலாட்படை வீரர்களுடன் மட்டும்தான் போரிடணும். அதே மாதிரி மற்ற படைகளும் தத்தமது தகுதிக்குரிய வீரர்களோடு மட்டும்தான் போரிடணும். போரோட இரவு வேளைகளில் 2 அணிப்படையினர் ஒருத்தரை சந்திக்க விரும்பினா சந்திச்சுக்கலாம். இது எல்லாம் தான் பீஷ்மர் சொன்ன போர் விதிமுறைகள். பீஷ்மரோட இந்த விதிகளை பாண்டவர்களும் கௌரவர்களும் ஏற்றுட்டாங்க. யுத்த காலத்தில் இப்படி நடந்துட்டு இருந்தப்ப திருதராஷ்டிரனை சந்திக்கிறதுக்காக வியாச முனிவர் வந்தார். அப்போ திருதராஷ்டிரன் யுத்தத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஏக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். வியாசர் அவன்கிட்ட என்ன சொன்னார்னா, திருதராஷ்டிரா, உன்னோட மகன்களும் பாண்டவர்களும் ஒருவரையொருவர் ஆயுதங்களால் தாக்கி அழிவை நோக்கி செல்ல ஆயத்தமாக இருக்காங்க. இந்த யுத்தத்தை பார்க்க வேணும் அப்படிங்கிற விருப்பம் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு பார்வை வருமாறு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு திருதராஷ்டிரன் என்ன சொன்னான்னா, முனிவரே, என்னோட மகன்களும் என்னோட உறவினர்களும் கொல்லப்படுறதை பார்க்கறதுக்கு நான் விரும்பலை.
ஆனால் அதே சமயத்தில் யுத்தத்தில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆவல் எனக்கு ரொம்பவே இருக்குது. அதனால் இன்னொருவர் சொல்லி அங்கே என்ன நடக்குதோ அதை பற்றின விவரங்களை கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு வியாசர் என்ன சொன்னார்னா, யுத்தத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் இங்கே இருந்தே பார்க்கும்படியான சக்தியை நான் உன்னோட மந்திரியான சஞ்சயனுக்கு தரேன். யுத்தத்தில் எது நடந்தாலும் சரி, ரகசியமாக நடத்தப்படுற நிகழ்ச்சிகளும் சரி, பகல் இரவு இந்த எந்த நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளும் சரி, இவனோட பார்வையிலிருந்து தப்ப முடியாது. யுத்தத்தில் இருக்கிறவங்க அவங்களோட மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை கூட இவன் தெரிஞ்சுக்கிற சக்தியை நான் தரேன். திருதராஷ்டிரா, சஞ்சயன் மூலமாக யுத்த நிகழ்ச்சிகளை நீ தெரிஞ்சுக்கோ. இந்த யுத்தத்தை நினச்சி நீ வருத்தப்பட்டு எந்த பயனுமே கிடையாது. யுத்தத்தில் எந்த தரப்பில் தர்மம் இருக்கோ அந்த தரப்பு வெற்றியை தழுவும் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றார். சஞ்சயன் யுத்த காட்சிகளை வியாசர் கொடுத்த பார்வை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்ல ஆரம்பித்தான். துரியோதனன் துச்சாதனனை பார்த்து என்ன சொன்னான்னா, துச்சாதனா, ரதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பீஷ்மரை பாதுகாப்பதில் ஈடுபடுத்து. பீஷ்மரை நம்ம பாதுகாத்தா தான் பாண்டவர்களை வெல்ல முடியும். சிகண்டி முன்னாடி பெண்ணாக இருந்தவன் அப்படிங்கிற காரணத்தினால அவனுக்கு எதிராக பீஷ்மர் ஆயுதம் ஏந்த மாட்டார். அதனால் அவருக்கு விசேஷமான பாதுகாப்புங்கிறது அவசியமாகுது. அது மட்டும் இல்லாமல் சிகண்டியை எடுத்தெடுப்பிலேயே கொன்று தீர்க்கவோ நம்ம எல்லாரும் முற்படணும். பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் சிங்கத்தை கூட ஓநாய் கூட்டம் கொன்னுடுங்கிறத மட்டும் மறந்துடாத. அப்படி சிகண்டி பீஷ்மரை கொன்னுட நாம் அனுமதிச்சிடக்கூடாது. சிகண்டிக்கோ அர்ஜுனன் பாதுகாப்பாக இருப்பான். அப்படிப்பட்ட சிகண்டியினால் பீஷ்மர் கொல்லப்படாமல் இருக்கிறதுக்கு தேவையான பாதுகாப்புகளை நீ செய்யி அப்படின்னு உத்தரவு போட்டான். அன்றைய ராத்திரி கழிஞ்சு சூரியன் உதித்ததும் யுத்தத்துக்கான ஆயத்தங்களில் எல்லாருமே ஈடுபட்டாங்க. கர்ணன் மட்டும் இல்லாமல் அவனோட உறவினர்களையும் கூட நீங்கள் யாருமே ஆயுதம் ஏந்த தேவையில்லை அப்படின்னு பீஷ்மர் சொல்லிட்டாரு. மற்ற அரசர்கள் எல்லாம் யுத்த கோஷங்களை செஞ்சுட்டு புறப்பட்டாங்க. போர் துவங்குற நேரமும் வந்துச்சு. கௌரவ சேனாதிபதியான பீஷ்மருடைய கொடியில் பனை மரமும் 5 நட்சத்திரங்களும் பிரகாசிச்சுது. சிம்மத்தோட வால் எழுதிய அஸ்வத்தாமனோட கொடி காற்றுல பறந்துட்டு இருந்துச்சு. துரோணரோட கொடியில் கமண்டலமும் வில்லும் பிரகாசிச்சுது. துரியோதனனுடைய கொடியில் பாம்பு படம் ஆடிச்சு. கிருபரோட கொடியில் காளை மாடும், ஜெயந்திரனோட கொடியில் பன்றியும் இருந்துச்சு. இப்படியா ஒவ்வொருவருடைய தேர்களிலும் பலவிதமான கொடிகள் பறந்துட்டு இருந்துச்சு. தங்களுக்கு எதிரில் அணிவகுத்து நின்ன கௌரவர் சேனையை பார்த்த தருமன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னான்னா, அர்ஜுனா, பகைவரோட படை ரொம்ப பெருசாக இருக்குது. குறைவாக இருக்கிற நம்மோட படையை விரிவுபடுத்தி பலம் குறையாமல் செஞ்சு குவித்து போரிடணும். சேனையை விரிவுபடுத்தினா படைகளோட பலம் குறைஞ்சு போகும். அதனால் ஊசிமனை வியூகமாக நம்முடைய படைகளை நீ அணிவகுத்து நிற்க செய்ய அப்படின்னு ஆணையிட்டான். இப்படியா 2 புறத்திலும் சேனைகள் எதிரெதிர அணிவகுக்கப்பட்டு நின்னதும் 2 தரப்பிலும் வாத்திய கோஷங்கள் முழங்குச்சு. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னான்னா, 2 படைகளுக்கும் நடுவில் என்னோட தேரை கொண்டு போய் நிறுத்துங்க. யுத்தத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற கௌரவ வீரர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் 2 சேனைகளுக்கு நடுவில் தேரை கொண்டு போய் நிறுத்தினார். அவர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொன்னார்னா, அர்ஜுனா, இங்கே கூட நிற்கிற கௌரவர்களை பாரு அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் போய் பார்த்தப்ப கௌரவர்களோட படையில் உறவினர்களும் நண்பர்களும் ஆசாரியர்களும் நின்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அர்ஜுனனுடைய மனசு நெகிழ்ந்துச்சு. அவன் கிருஷ்ணரை பார்த்து என்ன சொன்னான்னா, போர் செய்ய விருப்பம் கொண்டு நம்மளை இப்படி எதிர்த்து நிற்கிற சுற்றத்தாரை பார்த்துட்டு என்னுடைய உடம்பே சோர்வடையுது. வாய் ஒளருது, உடம்பு நடுங்குது, மயிரெல்லாம் சிலிர்க்குது. என்னோட வில்லான காண்டீபம் என் கையிலிருந்து நழுவுது. என்னால் இந்த இடத்துல நிற்கவே முடியலை. என்னோட மனசே சுழலுது. விபரீதமான சகுனங்களையும் நான் பார்க்குறேன். என்னோட சுற்றத்தார்களை போரில் கொள்ளுறதால எந்த நன்மையுமே இருக்கிறதா எனக்கு தெரியலை. உறவினர்களை எல்லாம் கொன்னுட்டு நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? யுத்த காலத்தில் இப்படி சொன்ன அர்ஜுனன் தன்னோட அம்புகளையும் வில்லையும் கீழே எரிஞ்சிட்டு துயரம் தாங்க முடியாதவனா தேர் பீடத்து மேலே அமர்ந்துட்டான். அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்னா, அர்ஜுனா,
இந்த சிக்கலான நேரத்தில் இந்த மாதிரியான மனசோர்வு உனக்கு இழிவைத்தான் தரும். தயவு செஞ்சு பேடித்தன்மையை அடைஞ்சிடாத, மனத்தளர்ச்சியை நீக்கி எழுந்து நில்லு அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, துரோணரையும் பீஷ்மரையும் எப்படி நான் கொல்வேன்? என்னால் தொழப்பட வேண்டிய அவங்கள கொல்லுறதை விடவும் பிச்சை எடுத்து வாழறதே மேல். இவங்க நம்மளை வெல்லறது இல்லை நாம் இவங்கள வெல்லறது, இந்த ரெண்டில் எது நல்லதுங்கிறது கூட எனக்கு இப்போ விளங்கலையே அப்படின்னு சொன்னான். அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொன்னார்னா, அர்ஜுனா, துயரப்படத்தகாதவர்களுக்காக நீ துயரப்படுற. ஒரு உடலில் இருக்கிற ஆத்மாவுக்கு அந்த உடலில் எப்படி குழந்தை பிராயம், இளமை, வயோதிகம் இதெல்லாம் ஏற்படுதோ அதே மாதிரி தான் இன்னொரு உடலும் ஏற்படுது. இதில் கலக்கம் அடைகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. ஆத்மா வேறு வேறு வடிவங்களுக்குள்ளே புகுகிறதே தவிர அழியறதில்லை. கிழிஞ்சு நாசமாக போன துணிகளை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக துணிகளை எடுத்து மனிதன் அணிஞ்சிக்கிறானே, அந்த மாதிரி தான் ஆத்மாவும் நாசமான உடலை களைஞ்சிட்டு புதுசான ஒரு உடலை போய் சேருது. அவ்வளவே தான். பிறந்தவன் இறப்பதும் உறுதி, இறந்தவன் பிறப்பதும் உறுதி. விளக்க முடியாத இந்த நியதிக்காக நீ வருந்துறது சரியே கிடையாது. இங்கே பாரு அர்ஜுனா, போரிடுறது உன்னோட தர்மம். தர்மத்தோட அடிப்படையில் நடக்க போகிற இந்த யுத்தத்தை காட்டிலும் பெரிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிட்ட போகிறதே இல்லை. நீ கொல்லப்பட்டா வானுலகத்துக்கு போவ, வெற்றி பெற்றனா பூமியை ஆளுவ. அதனால் போர் செய்கிறதுக்கு துணிஞ்சு நில்லு. வெற்றி தோல்வி இந்த ரெண்டையும் சமமாக மனசில் வச்சு போர் செய். அப்படி போர் புரிந்தா உனக்கு எந்த பாவமுமே நேராது அப்படின்னு ஆரம்பித்து பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் கிருஷ்ணர். பகவத்கீதை சொல்கிற தத்துவங்களை நம்ம தனிப்பதிவாக பார்க்கலாம். இப்படியா கிருஷ்ணரோட உபதேசங்களை கேட்ட அர்ஜுனன் மனத்தெளிவு பெற்று காண்டீபத்தை மறுபடியும் தன்னுடைய கையில் ஏந்துனா. வீரர்கள் எல்லாம் தங்களுடைய சங்குகளை ஒழிச்சாங்க. பெரும் ஆரவாரம் எழுந்துச்சு. இதை அடுத்து போர்க்கள நிகழ்வுகளை நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.